வெல்கம் டு செந்தில் சேர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து 5.1 அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 5.1 அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டர் சேனல். இந்த பக்கம் ஒரு லெஃப்ட்டு, இது ரைட்டு, இங்கே ஒரு சரவுண்டு, இது லெஃப்ட் சரவுண்டு, இங்கே ஒரு ரைட் சரவுண்ட், ஒரு சப் இங்கே தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இதான் லிசனிங் ஏரியா அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, லெஃப்ட் சரவுண்டு, ரைட் சரவுண்டு, இது அஞ்சையும் தான் வந்து இந்த 5 ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 அப்படிங்கிற டிஜிட் வந்து மென்ஷன் பண்ணது. 0.1 இருக்கு இல்லையா, அது இந்த சப்பை மென்ஷன் பண்ணும். இது 1 2 3 4 5, இது 5. 0.1ங்கிறது இந்த சப். சப்போஸ் 2 சப் இருந்துச்சுன்னா இதை இப்போ 2 சப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது 0.2 மாதிரி இந்த இடத்துல 0.2 வந்துடும். இது 2 டெக்னாலஜி வந்து நார்மலாக வைடாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டால்பி ப்ரோலாஜிக், இன்னொன்று டால்பி டிஜிட்டல் 5.1. ஏன்னா இதில் ஸ்டீரியோவும் இருக்குது. டால்பி டிஜிட்டல் 5.1. இப்போது இது ரெண்டும் எப்படி ஒர்க் பண்ணுது, இதுதான் வந்து வைடாக யூஸ் பண்ணுற 2 டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டால்பி ப்ரோலாஜிக் ஒன்று, டால்பி டிஜிட்டல் ஒன்று. டால்பி ப்ரோலாஜிக்கில் ஒரிஜினலாக வந்து 2 சேனல் தான் இருக்கும், லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ஒன்றியும் தான் இருக்கும். டால்பி டிஜிட்டலில் ஒரிஜினலாக 6 சேனல் வரும். லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட் சரவுண்டு, ரைட் சரவுண்டு, சென்ட்ரு, சப். இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். டிஸ்க்ரீட் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேனலுமே தனித்தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி என்கோட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஒரு டிகோடர் வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் வழியாக வந்து வெளில எடுப்போம். ஆனால் வந்து டால்பி ப்ரோலாஜிக் எப்படி ஒர்க் பண்ணோம்னா, லெஃப்ட் ரைட்டுங்கிற ஸ்டீரியோ ஃபார்மேட்லேருந்து தான் ஒர்க் பண்ணும். இதுலேருந்து தான் மீதி இருக்கிற 4 சேனல்ஸையும் வந்து பிரித்து எடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு மிக்ஸ்அப் பண்ணி எடுப்பாங்க. லெஃப்ட்டையும் ரைட்டையும் மிக்ஸ் பண்ணி சென்டர் சேனல் எடுப்பாங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு மிக்ஸ் பண்ண இது இருக்கு இல்லையா, அதில் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஒன்று போட்டு சப் எடுப்பாங்க. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியல் என்ன வித்தியாசமான, அதாவது இடத்துலையும் காமனான ஃப்ரீக்வன்சிஸை எடுத்து தான், காமனான ட்ராக்ஸை எடுத்து தான் வந்து சென்டர் பண்ணுவாங்க. இது வந்து அன்காமனான ஃப்ரீக்வன்சிஸ் இல்லை ட்ராக்ஸை எடுத்து சரவுண்ட் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சரவுண்டு தான் வரும். அதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் இன்னொரு சரவுண்ட் எடுப்பாங்க. இதுதான் வந்து லெஃப்ட் சரவுண்டாகவும் ரைட் சரவுண்டாகவும் ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான, ரொம்ப முக்கியமான வித்தியாசம்னா இதுதான். ஏன்னா இதில் 2 சேனல் தான், 2 சேனலில் உள்ள இன்ஃபர்மேஷனை தான் திருப்பி வந்து இதில் இது பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து காமனான சேனல்ஸ் எடுத்திருப்பாங்க, இன்னொன்று வந்து அன்காமனான எடுத்திருப்பாங்க. அந்த லெஃப்ட் ரைட்லேருந்து பிரித்து தான் சப் எடுப்பாங்க. ஆனால் டால்பி டிஜிட்டல் அப்படி இல்லை, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதனால் ஒரு ஒரிஜினலாக இந்த டால்பி டிஜிட்டலில் ட்ராக்கில் உள்ள ஒரு மூவியை இல்லை வெப் சீரியஸை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் ஆடியோ கேட்குறதுக்கு சென்டரில் டயலாக்லாம் கேட்டிங்கன்னா கம்பேரிட்டிவாக ஒரே நேரத்தில் வந்து இந்த ட்ராக்கையும் அந்த ட்ராக்கையும் வந்து மல்டிபிளாக வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டால்பி டிஜிட்டலில் எக்ஸலண்ட்டாக டயலாக்ஸ் வந்து ரொம்ப பியூராகவும் கிளியராகவும் இருக்கும். அதேமாதிரி எங்கேயும் எந்த சேனல்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகாது. ஏன்னா தனித்தனி ட்ராக்ஸ் அப்படிங்கிறனால சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க. டயலாக் சென்டரில் ஒன்றியும் தான் வரும். எங்கே எந்த ட்ராக் கொடுத்துருக்காங்களோ, லெஃப்ட்டில் வந்து ஒரு கார் போகுதுன்னா லெஃப்ட்டில் கார் வரும், ரைட்டில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற லைட்டில் ஒன்றியும் தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. சப்பு அதே மாதிரி எப்போதும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காது. எப்போ இன்ஃபர்மேஷன் வருது இல்லைன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ் வருதோ அப்போ அப்படின்னா அந்த சப்பு வந்து வேலை பார்க்கும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சரவுண்டு ரைட் சரவுண்டு இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் ஒர்க் பண்ணும், இல்லைன்னா சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டீரியோவில் இதை மிக்ஸ்அப் பண்ணி எடுக்கிறதுனால இந்த 2 சேனலில் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே. அதனால் இந்த
4 சேனலும் மோஸ்ட்லி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கூடவோ குறைச்சவோ இதுலேருந்து சவுண்ட் லேஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்காது. டால்பியும் இருக்குது, டால்பி இல்லாமல் நார்மல் சரவுண்டும் இருக்குது. இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் சரவுண்டு தான் நம்ம வந்து அசம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஈவன் சில ரெடிமேடு ஹோம் தேட்டர்ஸ்லேயே வந்து நார்மல் சரவுண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை பிரித்து எடுப்பாங்க. ப்ரொலாஜிங்கிறது இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன். இதோட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கான வித்தியாசத்தை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து டிவி சீரியல் தான் பார்க்க போகிறீங்க, யூடியூப் தான் பார்க்க போகிறீங்க, 5 சேனல்ஸ் யூஸ் பண்ணல, ஸ்டீரியோ கண்டென்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, மோஸ்ட்லி படம் பார்க்கல, என்ன நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கண்டென்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, சவுண்டு ஒன்றே எனக்கு நல்லா ஹெவியாக இருந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக ப்ரொலாஜிக்கே உங்களுக்கு போதும். இட்ஸ் குட் எனஃப். இல்லை நான் வந்து ஓடிடி கண்டென்ட்டில் நிறைய படங்கள் பார்க்குறேன், எல்லாமே டால்பி டிஜிட்டலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிகோடர் போட்டு அதை ஆம்பில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பியூரிட்டியும் எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட தேட்டர் மாதிரியே இருக்கும் இதனுடைய அவுட்புட். பட் இதுலேயும் வந்து நீங்கள் டால்பி டிஜிட்டலாக ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்கணும். இதில் ஸ்டீரியோ கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொலாஜிக்காக மாறிடும். நார்மலாக ப்ரொலாஜிக்காக பிசிஎம்னு சொல்லுவாங்க. பிசிஎம் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டீரியோ கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ப்ரொலாஜிக்காக மாறி நார்மலாக ஏன்னா 2 சேனல் தான் இருக்கும். 2 சேனல்லேருந்து சிமுலேட் பண்ணி தான் மீதி இருக்கிற 4 சேனலையும் இது க்ரியேட் பண்ணும். டால்பி டிஜிட்டல் ஒரிஜினலாக கொடுத்தா அப்படின்னா இதை மாதிரி வந்து இது பிரிஞ்சு உங்களுக்கு கேட்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.